ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மருதாணி எப்படி டிசைனாக போட போகிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பென் எடுத்து இது மாதிரி ரஃப்பாக கொஞ்சம் பெரிய பெரிய பூவாக போட்டு டிசைன்ஸ் உங்களுக்கு எப்படி டிசைன்ஸ் பிடிச்சிருக்கோ அந்த டிசைன் பென்னால் போட்டுக்கோங்க. முக்கியமான ஒன்று நீங்கள் மருதாணியை தண்ணி ரொம்ப கம்மியாக ஊற்றி அரைக்கணும். எப்படின்னா ஃபஸ்ட்டு நிறையா மருதாணி பறித்து வச்சுப்பிங்களா, நீங்கள் மிக்சியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு அரைச்சிடணும். அது கொஞ்சம் தண்ணியாக சட்னி மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சம் மருதாணியாக வச்சு அரைச்சி எடுத்திங்கன்னா இப்போ இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதோடு சேர்த்து நம்ம விளக்கமாத்து குச்சி இருக்குது இல்லையா, கட்டை விளக்கமாத்து குச்சி, அந்த குச்சி ஒன்று ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ அந்த குச்சியை வச்சு கொஞ்சம் கொஞ்சம் மருதாணியாக அந்த குச்சியில் எடுத்து நம்ம போட்டிருக்க டிசைனுக்கு மேலே வச்சுட்டு வர போகிறோம். ஸோ இது கொஞ்சம் வேலை கொஞ்சம் பெரிய வேலை தான். பட் பொறுமையாக நீங்கள் பண்ணிங்கன்னா சூப்பராக டிசைன் போடலாம். உங்களுக்கு கோன் எனக்கு பிடிக்காது, மருதாணிலே டிசைன் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சூப்பராக வரும். முக்கியமாக ரொம்ப தொரன்னு தண்ணியாக அரைச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு டிசைனில் வைக்கிறதோட அந்த தண்ணி இன்னொரு டிசைனுக்கு போயிடும். ஸோ நம்ம கெட்டியாக அரைச்சிருந்தா மட்டும்தான் டிசைனுக்குள்ளே மட்டும் செவக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த டிசைன் வேணாலும் போட்டுக்கலாம். நெட்டில் நிறைய டிசைன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் சும்மா ரஃப்பாக ஒரு பூவோ இது மாதிரி எதுவோ போட்டு இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ நம்ம சேனலில் வீடியோ ரொம்ப நாள் வரல. ஆக்சுவலாக என்னால் தம்பியை வச்சுட்டு எடுக்க முடியல. இப்போ தம்பி ரொம்ப வளர்ந்துட்டாங்க. ஸோ அவங்கள பார்க்குறதுக்கே எனக்கு டைம் கரெக்டாக இருக்குது. அவங்களுக்கு சாப்பாடு செஞ்சுட்டு அவங்க கூட இருக்கவே அவங்க நிறைய டைம் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணணுன்னு ஆசைப்பட்றாங்க. இப்போல்லாம் இப்போ தனியாக என்னை உட்காரவே விட மாட்றாங்க. அதனால் அவங்க கூட இருக்கிறதுனால என்னால் வீடியோ ரெகுலராக எடுக்க முடியல. ஸோ நான் திரும்பி பேக் டு ஃபார்ம் வருவேன். அது எப்போன்னெலாம் தெரியல. திரும்பி ரெகுலராக நம்ம சேனலில் வீடியோ வரும். அது வரைக்கும் அக்கேஷ்னலாக எங்கேயாவது வெளியில் போனாவோ இல்லை இந்த மாதிரி சில விஷயங்களை கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சாலும் அதுக்கான வீடியோஸ் கண்டிப்பாக வரும். பட் டே பை டே விலாக் என்னால் எடுக்க முடியல. ஸோ அவ்வளோதான். நான் இப்படி தான் மருதாணி வச்சேன். இந்த கைக்கு சூப்பராக செவந்துருந்துச்சு. அதே மாதிரி மருதாணி அரைக்கும் போது நல்லா நான் ஒரு இந்த கிண்ண அளவுக்கு மருதாணி அரைக்கிறதுக்கு ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி வச்சுருக்கேன் இதில். ஸோ அப்போ தான் உங்களுக்கு செவக்கும். நிறைய பேர் கிராம்பு இன்னும் நிறையா வைக்கிறாங்க. புளி மட்டும் வச்சாலே போதும், நல்லா செவந்துடும் மருதாணி. கிராம்புலாம் கொஞ்சம் எரியும் கை. அதுமாதிரி புளி வச்சு நீங்கள் அரைக்கும் போது உங்களுக்கு ஒரு 2 வீக்ஸ்லேருந்து 3 வீக்ஸ் வரைக்கும் அந்த லைட்டான கலர் வரைக்கும் இருக்கும். மற்றபடி ரொம்ப உங்களுக்கு கருத்து போனால் தான் ஒரு வாரத்தில் போயிடும் மருதாணி. அதனால் புளி மட்டும் வச்சு அரைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். மருதாணி நீங்கள் வைக்கும் போது உங்கள் உடம்புல உள்ள ஹீட் பார்ட்டிகல்ஸ் சுத்தமாக வெளியில் வந்துடும். உங்கள் உடம்பு பயங்கரமாக கூலிங் ஆகிடும். எங்கள் பாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா மருதாணி அரைக்கும் போது புளி வைக்காமல் அரைச்சிட்டு ஒரு ஸ்பூன் எடுத்து முழுங்கிடுவாங்க. அது உடம்புக்கு கூலிங் அப்படின்றதுனால. நான் பண்ண மாட்டேன், பட் பாட்டி பண்ணுவாங்க. அதே மாதிரி மிச்சம் இருக்க மருதாணியை உள்ளங்காலில் அப்படியே தட்டி அடையாக வச்சுப்பாங்க. ஏன்னா உள்ளங்காலில் தான் நமக்கு நிறைய சூடு ஹீட் இருக்குமா. அதனால் நீங்கள் பேலன்ஸ் இருக்க மருதாணி எப்பயுமே காலுக்கு அடியில் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். நான் போட்டு முடிச்சிட்டேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள் டிசைனு. நான் ஒரு 1.5 hour தான் வச்சுருந்தேன். அதுக்கு ஒரு 2.5 hour வச்சுருந்திங்கன்னா சூப்பராக செவக்கும் உங்களுக்கு. நான் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.